ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்துட்டா அப்படின்னா ஐசோலேபிள் அனலாகி. ஸோ ஐசோலேபிள் அனலாகியில் பார்த்துட்டா அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 4 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 4 கொஸ்டின்ஸை வந்துட்டு நாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐசோலேபிள் அனலாகினா என்ன, அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐசோலேபிள் அனலாகி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா the molecular fragments of a cluster is said to be isolable அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இப்போ ஒரு கிளஸ்டரோட மாலிகுலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐசோலேபிள் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஐசோலேபிள் இப்போ வந்துட்டு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 காம்ப்ளெக்ஸ் வந்து ஐசோலேபிள் டு ஈச் அதர் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ லைக் பார்த்துட்டா அப்படின்னா இப்போது அந்த 2 காம்ப்ளெக்ஸோட ஷேப் அண்ட் சிமெட்ரி வந்துட்டு பார்த்தா அப்படின்னா சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 காம்ப்ளெக்ஸும் ஐசோலேபிள் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு ஐசோலேபிள் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதோட எனர்ஜி ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்தால் கூட அதை வந்து ஐசோலேபிள் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளாக ஒரு கிளஸ்டரில் ஒரு மாலிகுலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐசோலேபிள் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தா அப்படின்னா புக் டெஃபினேஷன். ஸோ இந்த டெஃபினேஷன் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா புக் டெஃபினேஷன், பட் இதை வந்து நம்ம அப்ளிகபிள் பண்ண போகிறதே இல்லை. நம்ம அப்ளிகபிள் பண்ண போகிற ட்ரிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா இப்போது ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸுக்கும் மெயின் குரூப் கிளஸ்டருக்கும் பார்த்தா அப்படின்னா என்ன மெயின் குரூப் எலமெண்ட்ஸுக்கும் பார்த்தா அப்படின்னா என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டிரான்சிஷன் மெட்டல் வந்துட்டு ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 18 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அது வந்து எதுக்கு ஐசோலேபிளாக இருக்கும் அப்படின்னா 8 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு மெயின் குரூப் எலமெண்ட்ஸுக்கு ஐசோலேபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 17 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு 7 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு மெயின் குரூப் எலமெண்ட்டுக்கு ஐசோலேபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 16 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் பார்த்துட்டா அப்படின்னா 6 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு மெயின் குரூப் எலமெண்ட்ஸுக்கு ஐசோலேபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் 15 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா 15 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு 5 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய மெயின் குரூப் எலமெண்ட்ஸுக்கு ஐசோலேபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து CH எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ CHல பார்த்துட்டா அப்படின்னா கார்பன் வந்துட்டு எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்? 4 இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹைட்ரஜன் பார்த்துட்டா அப்படின்னா 1 இருக்குமா? ஸோ டோட்டலாக 5 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வெனாடியம் CO5 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வெனாடியம் வந்துட்டு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுதா? ஸோ அதே மாதிரி ஈச் கார்பனில் வந்துட்டு எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும்? 2 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ மொத்தமாக 5 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது 10 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுமா? ஸோ டோட்டலாக பார்த்தா அப்படின்னா 15 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போது CH அப்படிங்கிற இந்த மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா வெனாடியம் காம்ப்ளெக்ஸ்க்கு ஐசோலேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெனாடியம் இப்போ வந்து டிரான்சிஷன் மெட்டலில் நமக்கு 15 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா மெயின் குரூப் எலமெண்ட்ஸில் நமக்கு 5 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் ஐசோலேபிள் வித் ஈச் அதரா? ஸோ இந்த வெனாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு ஐசோலேபிள் வித் CH. ஓகேவா? ஸோ நமக்கு மெயின் திங் என்ன தெரியணும் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்கு ரிலேஷன் என்ன? ஸோ இந்த ரிலேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம ஐசோலேபிள் அனலாகியை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா சம் கொஸ்டின்ஸை வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு ஐசோலேபிள் அனலாகி த ரைட் செட் ஆஃப் ஃப்ராக்மெண்ட் தட் மைட் ரீப்ளேஸ் அ CO3 இன் CO4CO12. ஸோ அப்போது இந்த CO3க்கு ஐசோலேபிள் அனலாகி எது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ கோபால்ட் வந்து 9 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். கார்பனைல் பார்த்தா அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ நமக்கு 3 கார்பனைல் இருக்குது. ஸோ அதனால் டோட்டலாக 6 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுமா? ஸோ 9 + 6 ஸோ 15 எலக்ட்ரான்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதில் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஐசோலேபிள் அனலாகி படி நம்ம இந்த 4 ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா அப்படின்னா கார்பன் இருக்குது. கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4. ஸோ ஹைட்ரஜன் 1 which is equal to 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா போரான். ஸோ போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 3. ஹைட்ரஜனுக்கு 1 which is equal to 4. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டா அப்படின்னா Mn. ஸோ Mnோட வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்துட்டா அப்படின்னா
ஸோ ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் 7 எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஸோ ப்ளஸ் கார்பனைல் வந்து பார்த்தா அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் ஃபார் ஈச். ஸோ அப்படின்னா ஸோ டோட்டலாக 10 இருக்குது. ஸோ அப்போது 10 which is equal to 17 எலக்ட்ரான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு இது வந்து ஐசோலபிள் அனலாகியாக இருக்காது. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இப்போ பார்த்துட்டா அப்படின்னா இப்போ சிஹெச் வந்துட்டு நமக்கு 5 கிடச்சிச்சு. பட் பிஹெச் வந்துட்டு நமக்கு 4 தான் கிடைக்கிது. ஸோ அப்போது 15 இது டிரான்சிஷன் மெட்டல்ஸில் 15 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா மெயின் குரூப் எலிமெண்ட்ஸில் நமக்கு வந்து எவ்வளோ இருக்கணும்? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? ஸோ சிஹெச் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இந்த பிஹெச் வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்த ஆப்ஷன் போகலாம். ஸோ அடுத்து பார்த்துட்டா அப்படின்னா அயான். ஸோ அயான் வந்துட்டு எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும்? அயான் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அயான் 8 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ ஈச் கார்பனில் பார்த்துட்டு அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ மொத்தம் 4 இருக்குது. ஸோ 4 இருக்கனால பார்த்துட்டு அப்படின்னா 8. ஸோ அப்போது 16 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இதுவும் டிரான்சிஷன் மெட்டல், இதுவும் டிரான்சிஷன் மெட்டல். ஸோ அப்போ டிரான்சிஷன் மெட்டல்ஸ் பார்த்துட்டு அப்படின்னா இப்போ இது 15 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டலையும் நமக்கு 15 எலக்ட்ரான் வரணும். ஸோ 15 வரல, நமக்கு 16 தான் வருது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து ஸோ பாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ? 5. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து கார்பன் ஹைட்ரஜன் பார்த்துட்டு அப்படின்னா கார்பனுக்கு 4 ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு 1 which is equal to 5. ஸோ அப்போது பாஸ்பரஸ் வந்துட்டு மெயின் குரூப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸில் 15 எலக்ட்ரான் வந்திருக்கு. அப்போ நமக்கு மெயின் குரூப் எலமெண்ட்டில் எவ்வளோ வரணும்? 5 எலக்ட்ரான்ஸ் வரணும். ஸோ பாஸ்பரஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா சிஹெச் குரூப்பும் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இதை மட்டும் செக் பண்ணலாமா? ஸோ நிக்கல் அட் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கொடுக்கும்? 10 எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நீட்டாக 5 இருக்குது. ஸோ அப்போ 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ 15 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இது வந்து ஒரு டிரான்சிஷன் மெட்டல். ஸோ அப்போது இதுவும் டிரான்சிஷன் மெட்டல், இதுவும் டிரான்சிஷன் மெட்டல். ஸோ அப்போ 15 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதுலேயும் 15 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூணுமே வந்து ஐசோலேபிள் வித் CO3. ஸோ இந்த டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸுக்கு இந்த மூணு வந்து ஐசோலேபிளாக இருக்குது. ஸோ அப்போது தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சிபி அப்படிங்கிறது நத்திங் பட் சைக்ளோபென்டா டையினைல். ஸோ சைக்ளோபென்டா டையினைல் வந்து ஒரு மெட்டல் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது இந்த மெட்டல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த சைக்ளோபென்டா டையினைல் வந்து மெட்டல் கூட அட்டாச் ஆகிருக்கா. ஸோ இது வந்துட்டு எதுக்கு ஐசோலேபிளாக இருக்குது அப்படின்னா பிஹெச்சுக்கு ஐசோலேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ பிஹெச்சுக்கு ஐசோலேபிளாக இருக்குது அப்படின்னா நமக்கு போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 3 + 1 which is equal to 4. ஸோ அப்போ மெயின் குரூப் எலமெண்ட்ஸில் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 4 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ மெயின் குரூப் எலமெண்ட்ஸில் 4 கிடச்சிருக்கு அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டலில் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 14 கிடைக்கணுமா? ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே எதில் 14 கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ சைக்ளோபென்டா டையினைல் பார்த்தது அப்படின்னா நமக்கு நீட்டாக 5 இருக்கும். ஸோ அப்போ 5 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ ஜெர்மானியம். ஸோ இது வந்து கார்பன் சீரீஸில் வருது. ஸோ கார்பன் சீரீஸில் வந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கொடுக்கும்? 4 எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஸோ அப்போ டோட்டலாக 9. ஸோ கண்டிப்பாக இது கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தா அப்படின்னா அதே மாதிரி சைக்ளோபென்டா டையினைல் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஸோ ருத்தீனியம் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஸோ 5 + 8 14 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு என்ன வேணும்? மெயின் குரூப் எலமெண்ட்ஸில் பார்த்துட்டா அப்படின்னா 4 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ மெயின் குரூப் எலமெண்ட்ஸில் 4 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிரான்சிஷன் மெட்டலில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வேணும்? 14 எலக்ட்ரான்ஸ் வேணுமா? ஸோ அப்போது இந்த சிபி ருத்தீனியம் வந்துட்டு ஐசோலேபிள் வித் பிஹெச். ஸோ அப்போ நமக்கு ஸோ அப்போ இந்த மெட்டல் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ருத்தீனியமாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தா அப்படின்னா எமாங் த ஃபாலோயிங் ஸ்பீசியஸ் ஐசோலேபிள் வித் CH2R. ஸோ அப்போ CH2க்கு ஐசோலேபிள் வந்து எது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மெயின் குரூப் எலமெண்ட். ஓகேவா? ஸோ அப்போது CH2 கார்பன் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 4
ப்ளஸ் ஹைட்ரஜன் வந்து 1, ஸோ அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ டோட்டலாக 6. ஸோ அப்போ 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து ட்ரான்சிஷன் மெட்டல்ஸில் 16 எலக்ட்ரான்ஸ் வந்து வரணும். அப்போ எது 16 எலக்ட்ரான் வருது அப்படின்னு பார்க்கலாமா? ஐ திங்க் ஓகே. ஸோ அப்போது 16 எலக்ட்ரான் வந்துட்டு எது வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு குரோமியம் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ குரோமியம் காம்ப்ளெக்ஸ். ஸோ சிபி வந்து எவ்வளோ எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும்? 5 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்து குரோமியம் வந்துட்டு எவ்வளோ எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும்? 6 எலக்ட்ரான்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ ஈச் கார்பனேட் 2 அப்படின்னா ஸோ நமக்கு வந்து எவ்வளோ கார்பனேட் இருக்குது? 12 இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா அப்படின்னா 24. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு சைக்ளோபென்டாடைனல் வந்து 5 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். காப்பர் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 11 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 16 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா நிக்கல். ஸோ நிக்கல் வந்துட்டு 10 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ ஈச் கார்பனைல் 2. ஸோ அப்போது 2 கார்பனைல்ஸ் இருக்குது. ஸோ 4 எலக்ட்ரான்ஸை டோட்டலாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அப்போது 14 எலக்ட்ரான்ஸ் வருது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தா அப்படின்னா குரோமியம் வந்துட்டு 6 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ கார்பனைல் வந்து ஈச் கார்பனைல் 2 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ டோட்டலாக பார்த்தா அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸை இது வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்தா அப்படின்னா டோட்டலாக 14 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அயான். ஸோ அயான் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுமா? ஸோ அதே போல் கார்பனைல். ஸோ ஈச் கார்பனைல் வந்து 2 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னா 4 கார்பனைல் இருக்குது. ஸோ அப்போது 8 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ டோட்டலாக பார்த்துட்டா அப்படின்னா 16 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி அண்ட் இ. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஏன் அப்படின்னா இந்த 2 டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தான் வந்து 16 எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. ஸோ இந்த 2 டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தான் CH2க்கு ஐசோலேபிளாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா அப்படின்னா an organometallic complex that is isolable with CH3+. ஸோ அப்போது CH3+. ஸோ CH3+ அப்படிங்கிறப்ப பார்த்தா அப்படின்னா கார்பன் will have 4 ப்ளஸ் ஹைட்ரஜன் பார்த்தா அப்படின்னா 3 இருக்குது. ஸோ அப்போது 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போது 3 இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ we need to -1. ஸோ which is equal to 7 - 1 which is equal to 6. ஓகேவா? ஸோ அப்போது 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. மெயின் குரூப் எலமெண்ட்ஸில் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு? 6 எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம டிரான்சிஷன் மெட்டல்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நமக்கு வரணும் அப்படின்னா 16 எலக்ட்ரான்ஸ் வரணுமா? ஸோ அப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம். அயான் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும்? ஸோ அயான் பார்த்துட்டா அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். ப்ளஸ் ஈச் கார்பனைல் 2. ஸோ அப்போ 5 கார்பனைல் இருக்குது. ஸோ 10 which is equal to 18 எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நிக்கல் பார்த்துட்டா அப்படின்னா நமக்கு 10 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதே மாதிரி கார்பனைல் பார்த்தா அப்படின்னா ஈச் கார்பனைல் 2. ஸோ நமக்கு வந்து 5 கார்பனைல் இருக்குது. ஸோ அப்போ 10 which is equal to 20 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ குரோமியம் பார்த்துட்டா அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுமா? ஸோ அதே மாதிரி 5 கார்பனைல் இருக்குது. ஸோ அப்போது 10 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுமா? which is equal to 16 எலக்ட்ரான். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? ஸோ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஏன்னா ஒரு டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அதில் வந்து 16 எலக்ட்ரான்ஸ் இருக்குது which is isolable to 6 எலக்ட்ரான் ஆஃப் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஐசோலேபிள் அனலாகி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இவ்வளோ தான். நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஐசோலேபிள் அனலாகியில் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் transition metal and main group elements. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது இப்போ டிரான்சிஷன் மெட்டலில் 18 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மெயின் குரூப் எலமெண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா நமக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது வந்து ஐசோலேபிள் அனலாகவே இருக்கும். ஸோ 17 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா 7 எலக்ட்ரான் இருந்தால் ஐசோலேபிள் அனலாகவே இருக்கும் அண்ட் ஸோ ஆன். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஐசோலேபிள் அனலாகே அப்படிங்கிறது இதில் தான் சிம்பிள் வே. ஓகே, ஸோ தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ.